பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வரவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருப்பதுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்னென்ன கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு எந்த அளவு பலப்படுத்தப்பட்டிருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். மாலை 4:35 மணிக்கு நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகை, இந்த விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் அமைக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இறங்குகிறார். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கடந்த 3 நாட்களாகவே செய்யப்பட்டு வருகிறது. பிரதமருடைய தனி பாதுகாப்பு படையினரும் இங்கேயே முகாமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். 3 நாட்கள் வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் இங்கே இந்த பகுதியில் இறங்கி இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்கிறார். மாலை சுமார் 5 மணி வாக்கில் அந்த தரிசனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் முன்பாக சூரிய அஸ்தமனத்தை பார்க்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய படகு குழாமில் தனி படகு மூலமாக பாரத பிரதமர் மோடி அங்கே விவேகானந்தர் பாறைக்கு தியானம் மேற்கொள்வதற்காக செல்ல இருக்கிறார். 2 இடங்கள், அதாவது விவேகானந்தர் அந்த பாறையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய சிலை முன்பாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி முதல் பகல் 1 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 11 மணி நேரம் தியானம் செய்கிறார். தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்திலும் தியானம் செய்ய இருக்கிறார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மட்டுமல்லாது திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் சுமார் 500 மீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவர்கள் நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். காலையில் 10 மணி வரைக்கும் தற்போது வரைக்கும் இந்த விவேகானந்தர் பாறைக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அனுமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் வந்து செல்லும் வரை இந்த அனுமதி முழுமையாக விவேகானந்தர் பாறைக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற நடவடிக்கைகள் இருக்கிறது. மதியம் 12 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கு, பகவதி அம்மன் கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கோவிலுக்கு இன்று மதியம் 12 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். பிறகாக பிரதமர் அந்த கோவிலில் தரிசனம் செய்து சென்றுவிட்ட பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தகவலும் வெளியாகி இருக்கிறது. முழுமையாக இந்த பகுதி முழுவதும் அவர்களுடைய, அதாவது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தமிழக போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.